ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மறுபடியுமாய் உடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரத்திலும் இந்த ஆண்டவரே வாக்கியங்களை வேத வாக்கியங்களை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களை தெளிவாக்கும், எங்களை உணர்வு உள்ளவர்களாக்கும். நாங்கள் அவைகளை புரிந்து கொண்டு கர்த்தாவே இந்த பூமியிலே உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் நடப்பிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியுமாய் இந்த பைபிள் ஸ்டடியில தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து வருகிறார். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆண்டவர் இந்த நாட்களுக்கு ஏற்ற காரியங்களை நமக்கு கற்று தந்து வருகிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவைகளை நாமும் மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கவர்களாக வேண்டும் என்பதுதான் இந்த பைபிள் ஸ்டடியோட நோக்கம். ஏதோ நம்ம கற்றுக்கொண்டு மட்டும் இருக்கணும் அப்படின்றது இந்த வேத பாடத்தினுடைய நோக்கம் அல்ல. ஒரு சிலர் தான் இதுல கலந்து கொண்டாலும் இதை நம்ம தொடர்ந்து கிரமமாய் நடத்தி கொண்டு வருகிறதற்கான நோக்கம். ஒருவேளை ரெக்கார்டட் வீடியோஸை கூட ஒரு சிலர் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலர் என்கிட்ட பேசியிருக்காங்க அதை குறித்த ஃபீட்பேக்கை. ஸோ ஒரு சிலர் ஒருவேளை வேதத்தின் மேல் ஆண்டுடைய வேதத்தை ரொம்ப தீவிரமாய் எடுத்துக்கொண்டவர்கள், சீரியஸா கவனமா எடுத்துக்கொண்டவர்கள் அதை ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த பைபிள் ஸ்டடியில அவங்களால ரெகுலரா கலந்து கொள்ள முடியலன்னா கூட அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடும் பொழுது அவங்க அதை ரெகுலரா நம்ம ரொம்ப கருத்தா இதை லிசன் பண்ணிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்காக கூட நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனா இந்த பைபிள் ஸ்டடியோட நோக்கம் நம்ம இந்த நம்முடைய தியாலஜில நம்முடைய மீட்டிங்ல நம்ம பேசினது, நம்ம சிந்தித்தது மாதிரி நம்முடைய தியாலஜில, நம்முடைய இறையியல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஷிஃப்டை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ அந்த ஷிஃப்டை நம்ம ஓரளவு ஆரம்பத்துல கிறிஸ்தவ உலகம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். அது நமக்கே சொல்லாலும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், அது குழப்பமாக இருக்கலாம். ஆனா நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை அது செய்ய வேண்டிய பலனை அது செய்யும். அது அது தன்னுடைய வேலையை செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதனால அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம தொடர்ந்து முன்னேறுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கடந்த வாரங்களிலே நம்ம அதை படித்து கிட்டத்தட்ட அதனுடைய முக்கியமான பகுதிகள் எல்லாம் தாண்டி 9ஆம் அதிகாரத்தின் பாதியில நம்ம இருக்கிறோம். ஸோ இது கூட கொஞ்சம் கருகலான பகுதி தான். நம்ம போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி கொஞ்சம் கருத்தா நம்ம கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் தீவிரமா இதை கற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா நம்மளால இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அதே நேரத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி கூட. அதுல இன்னைக்கு இஸ்ரவேல் பாலஸ்தீன யுத்தம் உலக மகா யுத்தமா மாறிடுமோ அப்படின்னு சொல்லிலாம் நினைச்சிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல, இந்த சூழ்நிலையில இதை நம்ம சரியாக புரிந்து கொள்வது அவசியம். பொருளை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது மாதிரி நம்ம இதை எப்படி புரிந்து கொள்ள நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள் என்ன நோக்கத்தோடு எழுதினார்கள், பவுல் ரோமர் என்ன நோக்கத்தோடு எழுதினாரு, ஆதி விசுவாசிகள் ரோம விசுவாசிகள் அதை என்ன அர்த்தத்துல அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அதே அர்த்தத்துல நம்ம புரிந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கடந்த காலங்களிலே இவைகளை சரியாய் புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்களை நம்ம குறை சொல்வதற்காக அல்ல. ஒருவேளை அவங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி, அவங்களுக்கு கிடைத்த ஸ்காலர்ஷிப் படி, அவங்களுக்கு கிடைத்த என்ன சொல்றது ரிசோர்சஸ் படி அவங்க புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு அதை காட்டிலும் அதிகமாக தந்திருப்பாரானால் நம்ம அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அந்த வெளிச்சத்திலே நம்ம நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இந்த 8ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒருவேளை 9ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒருவேளை நான் போன வாரம் அதை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பொதுவா நம்ம இந்த பகுதியை இந்த இஸ்ரவேலரை குறித்து பவுலுக்கு ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல நம்ம என்ன மைண்ட்ல பேக்ரவுண்டா வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரமாட்டாங்களேன்ற பொதுவா ஒரு நமக்கு இன்னைக்குள்ள கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இல்லாவிட்டால் பொதுவாக உள்ள கிறிஸ்தவம் புரிந்து கொண்டிருக்கிற விதம் என்ன அப்படின்னா, ஐயோ என் ஜனங்கள் நரகத்துக்கு போயிடுவாங்களேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறது மாதிரி நம்ம அந்த பகுதியை எடுத்துக்கிடுவோம். பட் இங்க பவுல்
அதை குறித்து சொல்லவில்லை என்பதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஆரம்பத்துல சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைண்ட் செட் நம்ம மைண்ட்ல, ஏன்னா பவுல் வந்து இங்க எதை பத்தி டீல் பண்ணல அப்படின்னு சொன்னா, யார் பரலோகத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவா அப்படின்றத பத்தி அவர் இங்க பேச வரல. அவர் இங்க எதை பத்தி பேச வர்றாரு அப்படின்னா, தேவன் இந்த உலகத்தை புதிதாக்குகிற, இந்த உலகத்தை அவர் வந்து he is renewing the earth. இந்த ப்ராசஸ்ல அவர் அந்த ரினியூவிங் ப்ராசஸுக்காக தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிற மக்கள், உடன்படிக்கையின் மக்கள் யார்? ஹூ ஆர் த பீப்புள் ஆஃப் த கவர்னன்ட்? ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி இயேசு கிறிஸ்து வரைக்கும் வந்துட்டு, இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கடவுளுடைய உடன்படிக்கை அவர் வந்து அதை வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அது ஒரு பக்கம் உடன்படிக்கை அவர் மாற்றல, அந்த உடன்படிக்கைக்குள்ளாக தன்னோடு கூட இந்த பெரிய பணியை செய்யும்படியான அந்த வேலையிலே அநேக மக்களை சேர்க்கிறார். முதலாவது அந்த உடன்படிக்கை யூதர்களோடு கூட மட்டும் பண்ணார். அது ஒரு நோக்கத்தோடு பண்ணினாரு. இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த உலகத்துக்கு மீட்பை கொண்டு வருகிற நோக்கத்தோடு கூட பாவத்தை தோற்கடிக்கும்படியாக, தீமையை தோற்கடிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலோட அந்த சரித்திரத்தின் நிறைவாக, இஸ்ரவேலுடைய மொத்த ஸ்கிரிப்சுரல் நரேட்டிவோட, வேத வாக்கியங்களுடைய அந்த கதையினுடைய முடிவாக, அல்லது பழைய ஏற்பாட்டின் முடிவாக இயேசு கிறிஸ்துவ, முடிவுன்னு சொல்றதை விட நிறைவாக, டீலோ அப்படின்றத வேர்டுக்கு வந்து முடிவு அப்படின்ற அர்த்தம் உண்டு, நிறைவு அப்படின்றதும் அர்த்தம் உண்டு. சோ நிறைவாக அவர் என்ன பண்றாரு, வந்து அதை நிறைவேற்றுகிறார். சோ அதான் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். பட் அதுக்கப்புறம் அந்த வாட் அபவுட் த கவர்னன்ட் அப்படின்றதுதான் ரோமன்ஸ்ல முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதனாலதான் நம்ம முதலாம் அதிகாரத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். காட்ஸ் கவர்னன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவன் தம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் ரோமருடைய சாராம்சம், ரோமருடைய முக்கியமான செய்தி. பவுல் சொல்ல வருகிற அல்லது விளக்க வருகிற செய்தி அதுதான். இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. எப்படி கடவுள் வந்து முழு உலகமே அந்த புதிய படைப்பிற்காக அல்லது படைப்பினுடைய அந்த மகிமையை அடைந்து கொள்ளும்படியாக, விடுதலையை, மகிமையுள்ள அந்த சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக முழு படைப்பும் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதையும், அந்த இயக்கத்தை நிறைவேற்றுவது யார் அப்படின்ற கேள்விக்கு அது தேவனுடைய புத்திரர் என்பதையும், அந்த தேவனுடைய புத்திரராய் கடவுள் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கார் என்பதையெல்லாம் பவுல் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாரு. பட் இந்த சொல்லி முடிச்சிட்டு அடுத்தது அவர் எதுக்கு நேரா வர்றாரு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலருடைய பிரச்சனை. இஸ்ரவேலருக்கு அப்படின்னா என்ன ஆச்சு? ஏன்னா இஸ்ரவேலோடு ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை, இட் இஸ் நாட் covenant that he made individually with a person. இண்டிவிஜுவலி தான் அவர் ஆபிரகாமோடு கூட பண்ணாரு. ஆனா நம்ம அதை இண்டிவிஜுவலா எடுக்க முடியாது. இட் இஸ் a covenant that he made with a nation. சோ ஒரு தேசத்தோடு கூட அவர் பண்ணின உடன்படிக்கை. சோ அப்படின்னா அதுக்கு என்ன ஆச்சு? ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில ரோமர்கள் அல்லது ரோம புற இனத்தா விசுவாசிகள், ரோமாபுரியில இருந்து திருச்சபையில இருந்த புற இனத்து விசுவாசிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, கடவுள் வந்து இப்போ வந்து இஸ்ரேல வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு, யார வச்சு? புற இனத்தார வச்சு அப்படின்னு சொல்லி. சோ இந்த கருத்துக்கு தான் பவுல் வந்து இதுல பதில் சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலர் ஆண்டவர்கிட்ட வரல, ஆனாலும் மேசியாவை அவங்க விசுவாசிக்கல, ஆனாலும் அவங்க என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, மேசியா விசுவாசிக்காவிட்டாலும் கடவுள் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்கிற கேள்விக்குதான் அவர் முதலாவது என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு சொன்னா, இதைதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஸோ காட்ஸ் பிளான் அண்ட் ஈவன் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி ஆர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஏசாயால வந்து இந்த அவர் செய்ய போகிற புதிய காரியத்தை, பூமியை அவர் வந்து அவருடைய திட்டத்துக்கு நேராக கொண்டு வரும்படியாக அவர் புதிய காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் அதான் சொல்வார், என் வழிகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அது மாதிரி என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை காட்டிலும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே அது வினோதமாக இருக்கும் அல்லது ஸ்ட்ரேஞ்சா இருக்கும் அப்படின்றதுதான். சோ போன வாரத்துல நம்ம பார்த்தோம், இது எங்க விளங்குது அப்படின்னு சொன்னா, அவங்க இஸ்ரவேலுடைய சாய்ஸ்ல இருந்தே சொல்ல, அதுதான் பவுல் அங்கிருந்து எடுக்கிறாரு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுதுல இருந்து, இல்லாவிட்டால் இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு மனுஷனை, யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனை ஒரு தேசமாக மாற்றுவதற்காக அவர் தேர்ந்தெடுக்கும் பொழுதே அந்த பிளான் வந்து ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்குது. ஆபிரகாமுடைய சந்ததின்னு இஸ்ரேல் ஜனங்கள் பெருமை பாராட்டிக்கிடுவாங்க. ஆனா ஆபிரகாமுடைய சந்ததியில வந்து எல்லாரையும் அவர் என்ன பண்ணல, அவருடைய அந்த திட்டத்துல அவர் இணைக்கல. அதுக்கு பதிலாக யாக்கோபை மட்டும் தான் இணைக்கிறாரு. ஏசாவை நான் தள்ளிட்டேன்னு சொல்லி சொல்றாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இட் டஸ் நாட் மீன் யாக்கோபு பரலோகத்துக்கு போவான்,
ஏசா வந்து நரகத்துக்கு போவான்ற அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம கடவுள் வந்து சிலரை பரலோகத்துக்கு முன் குறிச்சிட்டாரு, சிலரை நரகத்துக்கு முன் குறிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு ஆண்டோடைய பணியில தொய்வை ஏற்படுத்துவது அது வந்து தவறு, வேதத்தின்படி தவறு. பவுல் அங்க அதை சொல்லவே இல்லை, அது தெரிந்து கொள்ளுதல சொல்றாரு. தேவனுடைய திட்டத்துக்காக கடவுள் ஆபிரகாமே அல்லது யாக்கோபே தெரிந்து கொண்டு பொழுது யாக்கோபுவ இஸ்ரவேல் தேசமா உருவாக்கி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றாரு. ஆனா ஏசாவை அந்த திட்டத்துல இன்க்ளூட் பண்ணல. அது அவங்களுடைய மெரிட் படி கிடையாது, அவங்க செஞ்ச நல்ல காரியத்தின்படி கிடையாது. நம்ம ஒரு அதுல ஸ்டடிக்கு வேணா எடுத்துக்கலாம். யாக்கோபு ஆண்டவர் வந்து அவன் அவங்க அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான், நிறைய நல்ல கேரக்டர்ஸ் வச்சு நம்ம அதனாலதான் யாக்கோபு ஆண்டவர் சூஸ் பண்ணாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலா ஆண்டவர் பவுலுங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய சாய்ஸ் வந்து யாக்கோபு மூலமாய், இஸ்ரவேல் மூலமாய் அல்லது யாக்கோபு மூலமாய் தான் அந்த தேசத்தை உருவாக்கணும். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் யாக்கோபு மூலமா தான் அவர் என்ன பண்றாரு, அதை நிறைவேற்றாருன்றத சொல்றாரு. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பார்வோனுடைய எகிப்துல நடந்த கதையை கொண்டு வராரு. சோ பார்வோனையும் நிறுத்துறாரு. எதுக்காக நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய திட்டத்துக்காக. சோ மொத்தத்துல ஆண்டவருடைய பிளான் வந்து ரொம்ப அவரு மிஸ்டீரியஸா இருக்கு, அது புதிரா இருக்கு, அது வினோதமா இருக்குது. எதுக்காக இல்ல, பரலோகத்துக்கு நரகத்துக்கு போறதுக்கு இல்ல, அப்படி திட்டத்தை இந்த பூமியிலே செயல்படுத்தும்படியாக. பார்வோனையும் கூட கடினப்படுத்தினாருன்னு அங்க போட்டிருக்குது. அவரே சொல்றாரு, எவனை கடினப்படுத்த விரும்புறனோ நான் கடினப்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்படின்னா அவனை நரகத்துக்கு அனுப்புறதுக்காக அவர் கடினப்படுத்தல, அவருடைய வல்லமை விளங்கப்படும்படியாக, அவருடைய மகிமை விளங்கப்படும்படியாக. இன்னைக்கு அவருடைய கிருபா பாத்திரமா இருக்கிறவங்க நாளைக்கு கோபா பாத்திரங்களா மாறலாம். அன்னைக்கு கோப பாத்திரவங்களா இருக்கிறவங்க நாளை கிருபா பாத்திரமாக மாறலாம். சோ அதான் நம்ம அன்னைக்கு நான் போன வாரம் சொன்னேன், வெசல்ஸ் ஆஃப் ராத் அண்ட் வெசல்ஸ் ஆஃப் கிரேஸ். ஒருவேளை நிறைய நேரம் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மற்ற நேஷன்ஸ் எல்லாமே, பேகன் நேஷன்ஸ் எல்லாமே, யூதர் அல்லாத எல்லாருமே அவங்க விக்கிரக ஆராதனையில இருக்கிறாங்க, ஐடலேட்டரியில இருக்கிறாங்க. சோ அதனால அவங்க எல்லாருமே யாரு, கோபாக்கினின் பிள்ளைகள், அவங்க கோபம் வரும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. நோ அப்படி கிடையாது. கடவுள் வந்து பார்வோன்னு நிலைநிறுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, இஸ்ரவேல் மேலே அவர் கோபப்பட்டிருக்கிறாரு. சோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ பல நேரங்கள்ல அவர் வந்து இஸ்ரவேல், சோ அதனால அவருக்குன்னு பிக்சடா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய திட்டம் என்னது, அவருடைய நோக்கம் என்னது, மொத்தத்துல இந்த உலகத்தை என்ன செய்யணும், புதிதாக்க வேண்டும். இந்த உலகத்தை அல்லது இந்த உலகத்தில் உள்ள உலகத்தை வந்து அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நிலைக்கு அவர் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் நிறைய பேரை பயன்படுத்துறாரு, அவர் நிறைய காரியங்களை அவர் பயன்படுத்துறாரு. ஆனா அது வந்து என்ன கிடையாது, பிக்ஸ்டு கிடையாது, இட் கேன் சேஞ்ச். ஸோ அதான் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாரு. எப்படி இஸ்ரேல ரிஜெக்ட் பண்ணுவார் அவரு அப்படின்ற கொஸ்டின் கேட்டா, அவரு ரிஜெக்ட் பண்ணலாம் ஃபார் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ். அப்படி பர்பஸ் நிறைவேற்றுறதுக்காக அவர் என்ன செய்யலாம், இஸ்ரவேல என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவருக்குன்னு பிக்சரா இவனுக்கு இறக்கம் காமிச்சிட்டேன், அதனால நான் இனிமே கண்டிப்பா இறக்கம் காமிச்சிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் டஸ் நாட் ஸ்பீக் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். சோ ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, சில நேரம் ரொம்ப இண்டிவிஜுவல்ஸ்லயே நம்ம எடுத்துக்கலாம், இது எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆண்டவர் ரொம்ப மர்சிஃபுல்லா இருக்காரு. நம்ம யாருக்குமே அவருடைய இறக்கத்துக்கு தகுதியுடையவங்க கிடையாது, நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம அவருக்கு விரோதமா மீது பாவம் செஞ்சிருக்கிறோம், அவரை கோபம் மூட்டி இருக்கிறோம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கோம். பட் ஹீ இஸ் சோ மர்சிஃபுல். இல்லாட்டி நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. பட் ஆனா அவரு சிலரை பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கோபம் அவங்க மேல வந்தது போல நமக்கு தோன்றலாம். சோ இது வந்து பிக்ஸ்டு, நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது. இதை நம்ம முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லிட்டு இதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 25ஆம் வசனத்துல இருந்து, நம்ம போன வாரம் நான் இவ்வளவு நேரம் சொன்னது போன வாரம் பார்த்து 24ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு 25ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அது நிறைய வசனங்கள் இங்க இந்த 9, 10, 11 தான் பவுல் வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ், ஓல்ட் டெஸ்டமெண்ட் அவர் வந்து நிறைய வசனங்கள் அங்கங்கே சொல்றாரு. பட் ஆக்சுவலா நம்ம பார்க்க வேண்டியது, அவர் வசனங்களை சொல்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து அப்படி அங்க கொண்டு வரல. அவர் வந்து இந்த இஸ்ரவேலரை குறித்து பேசுகிற விஷயத்துல அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அந்த எல்லாவற்றையும் ரொம்ப அதிகமா அதை வந்து ஸ்கிரிப்சர்ஸோட பேஸ் பண்றதை நம்ம பாக்குறோம். ஸோ அதனாலதான் 9ஆம் அதிகாரம் 25 இருந்து நம்ம பாக்குறோம். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சோ 24ஆம் வசனத்துல என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, சோ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் புறையினத்தார் வந்து கோப பாத்திரம், இஸ்ரேல் யூதர்கள்னா கிருபா பாத்திரம் அப்படின்ற டிஸ்டிங்ஷன் கிடையாது. அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் அப்படின்றது சொல்லி முடிக்கிறாரு. பிகாஸ் எஸ் ஈவன் கால்டர்ஸ் ஃப்ரம் த என்னது ஜென்டைல்ஸ், புறையினத்தாரில் இருந்தும் நம்மள என்ன பண்ணிருக்காரு, தெரிந்தெடுத்திருக்கிறாரு இல்லையா. 24ஆம் வருஷத்துல அதான் சொல்றாரு, எப்படி ஓசியால சொல்றது மாதிரி அப்படின்னு சொல்லி
ஓசியாவை அங்க குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஓசியா 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்ற அந்த பகுதி இருக்கு. திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். ஓகே. சோ இது எந்த பகுதியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஹ் இஸ்ரவேலரை குறித்து தான் ஆண்டவர் குறிப்பிடுறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேலரை குறித்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க குறிப்பிடுறாரு. பட் ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அவரு அவங்கள வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க மேல தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். 13ஆம் வசனத்துல வருது, ஐ வில் பனிஷ் ஹர், நான் அவங்கள வந்து பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிறகு அவங்கள என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு, ரெஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படி ரெஸ்டோர் பண்ணும் பொழுது என்ன செய்வாராம், அவங்கள நான் வந்து அவங்கள நேசிக்கப்படாதவள் என்று சொல்லப்பட்ட இடத்துல என்னுடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் என்று சொன்னவங்கள நான் என்ன செய்வேன், என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி சொல்லுவேன் அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி இதெல்லாம் எதுக்காக இதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க நமக்கு நல்லா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேவனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் யூதர் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாங்க தான் கடவுளுடைய பிள்ளைங்க, we are God's people and no one can replace us. இன்னைக்கும் துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவமும் தப்பா நம்பிட்டு இருக்குது. இஸ்ரவேலர் வந்து ஏதோ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு உண்டு, அவங்கள வந்து அவங்கள வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றது. ரீப்ளேஸ் பண்றதை பத்தி இங்க பேசல பவுல். புரோகினத்தார் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இஸ்ரவேலர் வந்து கடவுள் வந்து புரையினத்தாரால என்ன பண்ணிட்டாரு, ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் பவுலுடைய கூற்று என்ன அப்படின்னு சொன்னா, நோ. சோ தேவனுக்கு அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது சில நேரம் அவர் என்ன பண்றாரு, என்னுடைய ஜனங்கள் அல்லாதவங்களே என்னுடைய ஜனங்கள் சொல்றாரு. என்னுடைய ஜனங்களே திரும்ப என்ன சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள். ஓசியாவுடைய அதை எடுக்கிறதுக்கு காரணம் அதான், நல்லா புரிஞ்சுக்கணும். அதை அவன் இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு அது வந்து புறையினத்தாரை பத்தி சொல்லுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த வசனத்தை அவர் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்சம் முன்னாடி தீர்க்கதரிசி என்ன சொல்றான், இவங்க என்னுடைய ஜனங்களே இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு திரும்ப என்ன சொல்றாரு, இல்ல நான் அவங்க என் ஜனங்களாக சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. சோ காட் ஹேஸ் ஹிஸ் ஓன் வேஸ். எதுக்கு அப்படின்னு சொன்னா, தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொள்வதற்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் தமிழ ஜனங்களா தெரிந்து கொள்றது எதுக்காக அப்படின்னா, நான் கடவுளுக்கு பிள்ளைன்னு நம்ம சொல்லிட்டு ஜாலியா உட்கார்ந்து இருக்கிறதுக்காக கிடையாது, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக. சோ காட் shows his people to fulfill his purpose. இது நம்ம மறந்து போகவே கூடாது. இதுல வந்து நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். பட் இதுக்கு ரொம்ப ரெலவெண்டாவும் இருக்காது. சோ பொதுவா நமக்கு வந்து கிறிஸ்தவர்களாகி நமக்கு கிறிஸ்டியானிட்டியோட மேன்மை இல்லாவிட்டால் ஆண்டுடைய பிள்ளைங்கன்றத மேன்மை என்றது நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு கடவுளுடைய பிள்ளை, நான் ஆண்டுடைய பிள்ளை, அல்லது யூத ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேன்மை பாட்டல் நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஒன்லி. ப்ரிவிலேஜும் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பட் இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் என்னது, ஒகேஷன். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப ரோமர்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒகேஷன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்த ஒரு பணி. இதுதான் இதை கிறிஸ்தவங்க வாழ வேண்டும். Each and every Christian is called to live as God's people. அப்படின்னா அவங்க எப்படி வாழணும், கடவுளுடைய திட்டத்தை, இந்த பூமிய ரெஸ்டோர் பண்ற அந்த திட்டத்துல அவங்க ஜாயின் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு விதத்துல. இட்ஸ் நாட் லைக் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. இதுலதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய முக்கியமான பங்கு இருக்குது. சோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் என்ன கிடையாது, ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் கிடையாது, கவர்ஸ் எவ்ரி திங். கடந்த 15 நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா 15 டேஸ்க்குள்ள நம்ம 2 செய்திகளை கேள்விப்பட்டோம். மேபி நீங்க தொடர்ந்து நம்ம சோசியல் மீடியா அதெல்லாம் நம்ம வந்த செய்திகள், 2 முக்கியமான ஏஜ் ஆனவங்க இறந்து போன 2 முக்கியமான நபர்கள். ஒன்னு வந்து ஆலிஸ் பிராயர். ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட 86. அப்புறம் போன வாரம் நம்ம கேள்விப்பட்ட ரத்தன் டாட்டா, அவரும் கிட்டத்தட்ட மோர் தென் 85. ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணல, 2 பேரும் பெட் லவ்வர்ஸ். நிறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கும் 2 பேருக்குமே. பட் வந்து அவரும் நல்லது நிறைய. இப்ப நீங்க நேற்றுக்கெல்லாம் நீங்க ஸ்டேட்டஸ் அந்த சோசியல் மீடியால வந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். அவரை வந்து பெரிய ஹீரோவா காமிச்சதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இத மொத்தத்துல பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, என்னதான் டிஃபரன்ஸ், அவரும் பெரிய க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் அநேகருடைய கல்விக்காக
அநேகருடைய மருத்துவ உதவிக்காக எல்லாம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவர் பிலாந்திரபிஸ்டா நிறைய அவர் செலவு பண்ணியிருக்கிறாரு. வெரி குட் லைஃப், அது நம்ம மறக்கவே முடியாது. வெரி குட் ஹியூமன். ஒரு ஹியூமன்னா என்ன அப்படின்றத அவர் காமிச்சிருக்காரு. இல்லைன்னு சொல்லுவோம், இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து பணத்துக்காக மட்டும் வாழ்ந்தேன் அப்படின்றது இல்லாம வாழ்ந்த ஒரு மனிதர், அதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஹி பிலாங் டு பார்சி ரிலிஜியன், சொராஸ்ட்ரினிசம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி தெரியல. அந்த ரிலிஜனை சேர்ந்தவர். இந்த அம்மா வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்ல உள்ளவங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அப்படின்னா லைஃப்ல டிஃபரன்ஸ் என்னது? ஒரு அதை நம்ம ஒரு 30 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா நான் இன்னைக்கு எனக்கு மெசேஜ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன, அவர் நரகத்துக்கு போயிருப்பாரு அப்படின்னு நான் பேசியிருப்பேன். பட் இங்க வந்து நரகத்தை பத்தி பரலோகத்தை பத்தி நம்ம வி ஆர் நாட் காட் ஜட்ஜ் பண்றதுக்கு. அவர் எங்க போயிருப்பாரு, அவருடைய டெஸ்டினி எங்க அப்படின்றதெல்லாம் பத்தி டிசைட் பண்றதுக்கு நம்முடைய வேலை கிடையாது, ஆண்டோடைய வேலை. பட் வெரி குட் ஹியூமன் லைஃப் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்படி நமக்கு தெரிஞ்ச அளவுல அவருடைய பர்சனல் இண்டிவிஜுவல் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணுல அவர் ஒரு ஒரு விஷயத்துக்கு அவர் உட்படல. என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தேவனுடைய திட்டத்துல செயல்படுகிற தேவனுடைய பிள்ளை அப்படின்ற அந்தஸ்து அவர் பெறல அப்படின்றது மேபி அவருடைய எண்ட்ல அவர் பெற்றுக்கொண்டாரா இல்லையான்ற நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அவருடைய லைஃபை பார்க்கும்போது நமக்கு அது தெரியுது. சோ பட் ஆனா நீங்க அவருடைய பேக்ரவுண்டையும் அவருடைய ஹோல் அவங்களுடைய டாட்டாவோட அந்த இதை எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன். தேவர் அவங்க ரிலிஜியன் படி தே டிடன்ட் லிவ். நல்லா பாத்தீங்கன்னா தே டிடன்ட் லிவ் பை த ரிலிஜியன். அவங்க ரிலிஜன் படி வந்து குட் ஈவில் அப்படின்றது, இந்த ஈவில் ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்சியேஷன் பண்ணுவாங்க சொராஸ்ட்ரியனிசத்துல. ஸோ அந்த பார்சி மக்கள் அதுல நிறைய அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு வியூ இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பட் என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, he didn't live by his religious world view. Instead, அவர் என்ன ரிலிஜியஸ்டிக் வேர்ல்டு வியூல வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா, நீங்க டாட்டாவோட அந்த ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்டரியோட நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டாட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணதுல இருந்து அதுல விக்கிபீடியால கூட கொடுத்துருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டாட்டா, அந்த அவங்களுடைய தாத்தா, அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல அவருடைய இன்ஃபுளுன்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவருடைய படிப்பும் சரி, அவங்களுடைய கல்வியை பெற்றுக்கொண்டதும் சரி, அல்லது இவரோட கல்வியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கூட அந்த வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னா நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்குள்ள வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் இல்ல, 200 150 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ், த கிறிஸ்டியன் இன்ஃபுளுன்ஸ், த கிறிஸ்டியன் வேர்ல்டு வியூ. இதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஒரு நபர் ஃபுல்லி கடவுளுடைய பிள்ளையா தன்னுடைய லைஃபை செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி அமெரிக்கால இருந்து இங்க புறப்பட்டு வந்து சேவை பண்ணி ஷீ லிவ்ட் அண்ட் டைட். ஷி ஆல்சோ பெட் லவர். ஓகே, ரொம்ப சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு நீங்க அதுல பாத்தீங்கன்னா. ஆனா இன்னொருத்தர் he walked in Christian view even though individually அவர் வந்து நெவர் பிகம் ஒரு அல்ல நெவர் கன்ஃபர்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம நான் சைல்ட் ஆஃப் காட் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவ்வளவு நான் உங்க தாட்டுக்காக தான் இதை சொல்றேன். நீங்க இதை குறித்து நல்லா சிந்திங்க. நிறைய நேரம் நம்முடைய அந்த கொஸ்டின் என்னவா, நான் இதுக்காக இந்த இந்த சந்தர்ப்பத்துல நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திஸ் இஸ் ஆர் ஒகேஷன். ஸோ ஒரு கிறிஸ்தவனா என்னுடைய வேலை என்னுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளோடு கூட இணைந்து அந்த கடவுளுடைய திட்டத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றுறது என்னோட வேலை. என்னைய பார்த்து நிறைய பேர் காப்பி பண்ணலாம். பட் என்னவா இருக்கணும், நான் யாரா இருக்கணும், அல்லது கிறிஸ்தவம் எதா இருக்கணும், கிறிஸ்தவ சபை எதுவாக இருக்கணும், ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உள்ள என்டி ரைட்டோட எக்ஸாக்ட் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி அவருடைய ஸ்டடீஸ்லயும் சர்மன்ஸ்லயும் அவர் யூஸ் பண்ற வேர்டு வந்து அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி சர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த புதிய படைப்பினுடைய ஒரு ஸ்மால் ஒர்க்கிங் மாடல் இருக்கணும். ஸோ ஸ்மால் ஒர்க்கிங் மாடல் அப்படின்னா என்னது, ஒரு மாதிரியாக செயல்படுகின்ற ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்காரு. ஸோ எதுக்காக பவுல் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடமா போய் சபைகளை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, ரோம திருச்சபையை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ ஆண்டவருடைய அந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்ப கிறிஸ்டியன்ஸ்க்கும் அங்க இருக்கிற நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு என்னதான் டிஃபரன்ஸ்? கிறிஸ்டியன்ஸ் ஷுட் பி த ஒர்க்கிங் மாடல் அண்ட் தி நான் கிறிஸ்டியன்ஸ் வில் ஃபாலோ தட். இதுதான் பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுது. மேபி டாட்டா எங்க போனாரு எங்க வந்தார் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் அஸ் எ ஃபாலோயர் ஆஃப்
என்னது வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆர் சிவிலைசேஷன். ஏன் அவர் இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணாருன்னு போடல? ஏன் அவர் இந்தியன் கல்ச்சர் படி வாழ்ந்தாருன்னு போடல? ஏன் அவங்க வந்து அங்க பார்சில இருந்து சொராஸ்டியன்ஸ் பெர்சியால இருந்து அல்லது இன்னைக்கு இருக்கிற ஈரான்ல இருந்து இங்க கிளம்பி வந்துட்டு இங்க வந்து அவங்க வந்து இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி அவங்க தங்களுடைய அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுபடி அவங்க ஏன் நடக்கல? why should they follow the western culture and western influence? கல்ச்சர் நான் மீன் பண்றது அந்த வியூ, அந்த வேர்ல்ட் வியூவர். பிகாஸ் தட் இஸ் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கடவுளுடைய பிள்ளைகள், காட்ஸ் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ். காட்ஸ் பீப்புள் தங்களுடைய பணியை செய்யும் போது, அமெரிக்கா, பிரிட்டன் அந்த பணியை சரியா செஞ்சுட்டு இருக்கும் போது, ஸோ அது கரெக்டா அவங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது பீப்புள் ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட்டுக்குள்ள வந்தாங்க. அதனால இன்னைக்கு எத்தனையோ பேர் மேபி டாட்டாவுடைய அவருடைய அந்த இண்டஸ்ட்ரியல் இதனால இன்னைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் இந்தியா ஹவ் பீன் பிளெஸ்ட். அதை நம்ம மறுக்கவே முடியாது. பட் இது தொடருமா? இது தொடரணும்னா இந்தியன் சர்ச், not only Indian church, the church in every nation should be the working model. இன்னைக்கு இப்படி போற போக்குல சபையினுடைய நிலைமை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியது. ஒருவேளை 200 வருஷத்துக்கு முன்னாடியும் பிரிட்டனும் அமெரிக்காவும் இப்படி இருந்திருக்கோம்னு சொன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்தியால ஒரு டாட்டா உருவாயிருக்கவே மாட்டாரு. மேபி அது வந்து நான் பட் Tata himself, he didn't profess that he is a Christian, but he walked in that view, அந்த world view. அப்படி இல்லைன்னா அவர் இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா, இவ்வளவு பெரிய என்ன சொல்றது பிலாந்திரபிஸ்டா அவர் இருக்க முடியாது. சரி, இது கொஞ்சம் டீவியேஷன். பட் இருந்தாலும் நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு அந்த ஸ்தானத்தை பத்தி நான் சொல்றதுக்காக சொல்றேன். சோ தேவன் வந்து அதை மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதான் ஆண்டவருடைய பிளான் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றது. 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா மூலமா. சோ 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல இஸ்ரவேலுடைய எண்ணிக்கை கடற்கரை மணல் எத்தனையா இருந்தாலும். சோ பவுல் இதை எதுக்காக கோட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அத வந்து அகைன் ஏசாயா 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் வாசிங்களானு. ஏசாயா 10, 22, 23. இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் அவர்கள் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்திற்குள் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். ஓகே, சோ நல்ல கவனிங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க பவுல் சொல்றாரு. கடவுளுடைய திட்டம் மாறிடுச்சா? மாறல. ஆனா இஸ்ரவேல அவர் சூஸ் பண்ண அவங்களுடைய ஒர்க்கிங் ஒகேஷனா அவங்களுக்கு கொடுத்த அந்த பணியில அவங்க தவறுனதுனால தேவன் அவங்கள வந்து அவங்க மேல அவருடைய கோபம் அவங்க மேலயும் வருது. இட்ஸ் நாட் அவர் எப்பவும் தன்னுடைய கோபத்தை புறையினத்தார் மத்தியில மட்டும்தான் காட்டிட்டு இருந்தாருன்னு கிடையாது. இங்கெல்லாம் அந்த பேசேஜஸ் தான் பவுல் அங்க எடுக்கிறாரு. ஸோ அவர் அந்த ஃபுல் பேக்ரவுண்டையும் பின்னாடி வச்சுட்டு தான் அவர் சொல்றாரு. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம வாசிக்க நேரம் இல்லாதனால அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம். பட் அதை நீங்க ஃபுல்லா பின்னாடி வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடவுளுடைய கோபம் வருது, நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ரெம்னன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கடவுள் வந்து இஸ்ரவேலருக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு ரெம்னன்ட், ஒரு மீதியானவர்களை அவர் என்ன பண்றாரு வைக்கிறார். சோ ரெம்னன்ட்ஸ், அந்த ரெம்னன்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒருவேளை இது நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனங்கள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை ரெம்னன்ட் அப்படின்னு சொல்றது. சோ அததான் இங்க பவுல் சொல்றாரு. ஆண்டவர் ஆனாலும் இஸ்ரவேலரை குறித்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அப்படின்னா கடவுள் நம்ம தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது 10ஆம் அதிகாரத்துக்கும் போகும்போது நமக்கு அது புரியும். ஏன் இப்போ அவங்க வந்து ஏன் ரெம்னன்ட் மட்டும்தான், ஒய் ரெம்னன்ட் அலோன், ஏன் எல்லாரும் கிடையாது? ரெம்னன்ட்னா உங்களுக்கு புரியும், ஒரு சின்ன கூட்டம் மீதி இருக்கிறது, எல்லாம் கட் பண்ணி போக மீதி கொஞ்சோண்டு இருக்கிறது. ஸோ இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா எல்லாரையும் ஒன்றும் நான் திரும்ப என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன். ஒன்லி ரெம்னன்ட், ஒரு சின்ன கூட்டத்தை மட்டும் தான் நான் என்ன செய்ய போறேன், திருப்பி கொண்டு வர போறேன். அதை நான் சீக்கிரத்துல செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஏசாயா அங்க வச்சு ஏசாயா சொல்றதையும் சொல்றாரு. நீங்க இதை பூரா வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வருது. நம்ம வந்து சோதோம் கோமரா மாதிரி ஆயிருப்போம் அப்படின்னு சொல்லி ஏசாயா வந்து சொல்றாரு. உள்ள கடவுள் வந்து நம்மள என்ன பண்ணலாம். சோ இது ஆண்டவருடைய மர்சி. பாருங்களா, இதை இங்க பவுல் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா
கடவுள் இஸ்ரவேலர் மேல ராத்த கொண்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க மேல மர்சிய வச்சிருக்கிறாரு. என்ன மர்சி? ரெம்னண்ட் அப்படின்ற ஒண்ண வச்சிருக்கிறாரு. மீதம் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறாரு. ஒரு அப்படி இல்லைன்னு சொன்னா யார மாதிரி மாறி இருப்பாங்க? அவங்க சோதோம் கொமோராவ மாதிரி மாறி இருப்பாங்க. சோ கடவுள் முற்றிலும் அழிச்சிருப்பாரு. ஒருவேளை ஐ திங்க் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் நம்ம சொல்ல முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் ஒருவேளை உலகத்துல இப்ப சோதோம் கொமோரா இந்த மாதிரி சில தேசங்கள் அல்லது சில ஜாதிகள் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிட்டாங்க, கம்ப்ளீட்டா இல்லாமலே போயிட்டாங்க. பட் இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஆண்டவருடைய கோபம் இருந்தாலும் அவர் அவங்க மேல என்ன பண்ணிருக்கிறாரு? இரக்கமும் காண்பித்திருக்கிறார். எதை வச்சு சொல்ல முடியுதுன்னா அந்த ரெம்னண்ட வச்சு. சரி, அப்ப ஏன் அவங்க வந்து எல்லாரும் ஏன் ஏன் அதை அடைய முடியல? அடுத்தது 30ஆம் வசனத்துல அதுக்கு போறாரு. 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஏன் எல்லாராலையும் அதை அடைய முடியல அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னா பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து 30ஆம் வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, வாசிக்கலாம் அதை 30ஆம் வசனத்தை. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. நீதியே தேடின. சோ இந்த நீதி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ரைச்சஸ்னஸ் அப்படின்னு நம்ம இங்க சொல்றது வந்து எது கிடையாது அப்படின்னு சொன்னா, நம்ம கடவுளுக்கு முன்னாடி நல்லவங்க ஆகிறது கிடையாது. இது நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த ரைச்சஸ்னஸ் என்னது? இட் இஸ் தட் கவனன்ட். சோ கவனன்ட்டுக்கு உரியவங்களா இருந்தவங்க அதை ஏன் அவங்க இழந்து போனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து விசுவாசத்தினாலே அதை என்ன செய்யல? தேடவில்லை. சோ என்ன விசுவாசம்? அந்த அந்த they have obtained it. யார் அப்டைன் பண்ணியிருக்கிறா? ஜென்டைல்ஸ் அப்டைன் பண்ணியிருக்கிறாங்க. உரைநத்தார் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா யார் அப்டைன் பண்ணல இந்த ரைச்சஸ்னஸ்? யூதர்களில் பெரும்பாலானவர்கள் இல்ல, ரெம்னன்ட் இருக்காங்க, ரெம்னன்ட் இருக்கிறாங்க. பட் இந்த ரைச்சஸ்னஸ் இல்லாட்ட இந்த கவனன்ட் யாருக்கு இது கவர்ந்து உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க? அதுக்கே உரியவங்களா அழைக்கப்பட்டவங்க தான் இஸ்ரேல். இப்ப இஸ்ரேல்ல யார் மட்டும் தான் அதுக்கு இப்போ உட்பட்டிருக்கா? ரெம்னன்ட் தான் உட்பட்டிருக்காங்க. ஆனா ஜென்டைல்ஸ்ல கூட்டம் கூட்டமா அங்கங்கே இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்? பல தேசங்கள் பல இடங்கள்ல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வந்துட்டு இருக்காங்க. சோ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு. காரணம் என்ன? ஃபெய்த். ஏற்கனவே நம்ம அதை பார்த்துட்டோம். விசுவாச விசுவாசம் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்றதையும், அது ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்றத மீன் பண்ணுது அப்படின்றதையும், அது வந்து என்ன சொல்றது, அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்றதுல தான் கடவுள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபெய்த் அல்லது இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்றது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் வேர்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பழச மறந்துட்டு நம்ம திரும்பவும் பழைய கண்ணோட்டத்துல நம்ம யோசிச்சோம்னு சொன்னா இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடும். இஸ்ரேல் ஏன் அதை அடையாம போனாங்க? ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, ஃபெய்த்துக்குள்ள வர முடியல, ஃபெய்த்ஃபுல்னஸ்க்குள்ள வர முடியல. ஃபெய்த் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் ரெண்டுக்குள்ளே வர முடியல. ஏன் வர முடியல? பிகாஸ் அதுதான் அதையும் அங்க அடுத்து அவர் சொல்றாரு. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 32ஆம் வசனத்துல ஒர்க்ஸ்ல அவங்க தேடினாங்க. எந்த ஒர்க்ஸ்ல? அவங்க இந்த கவர்னன்ட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒர்க்ஸ்னாலன்னா அவங்க வந்து என்னது புண்ணியம் பண்ணி நல்லவங்க ஆகணும்னு நினைச்சாங்க, கடவுளுக்கு முன்னாடி நல்லவங்க ஆகணும்னு நினைச்சாங்க. அந்த மீனிங் கிடையாது ஒர்க்ஸுக்கு. நம்ம எப்படி அதை பார்த்துட்டோம் டீட்டெயிலாவே. சோ ஒர்க்ஸ்னா என்னது? தங்களையும் இஸ்ரவேல் அல்லாத யூதர் அல்லாதவர்களையும் பிரிக்கக்கூடிய சட்டங்கள், பிரிக்கக்கூடிய கிரியைகள். என்ன கிரியை அது? சாபத்து, சர்க்கம்சிஷன், அப்புறம் ஃபுட் லாஸ், இதெல்லாம் அங்கதான் இதுக்கு உரியவர்கள். இவன் டோரான்னு வச்சுக்கோங்களா. சோ இந்த இதெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். அதனால அவங்களால என்ன பண்ண முடியல? இந்த உடன்படிக்கைக்கு அவங்க உட்பட முடியவில்லை. சோ முக்கியமான ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள்ல பவுல் வந்து அதனாலதான் சொல்லுவாரு, நான் வந்து இதெல்லாம் எனக்கு எனக்கு இருந்த பிளஸ் பாயிண்ட் தான், ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் தான். பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்றும் விட்டேன் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ நம்ம பொதுவாக நினைப்போம் டாட்டா மாதிரி அவர் இருந்தாரு எல்லாத்தையும் விட்டுட்டாரு, அது மீனிங் கிடையாது. அதனால உலகத்துல நம்ம எல்லாத்தையும் நஷ்டம்னு குப்பைனும் விட்டுறணும் அப்படின்ற மீனிங்கும் கிடையாது. அவர் நஷ்டம்னு குப்பைன்னு விட்டது இதுதான் விட்டாரு. எதை? சாபத்து, சர்க்கம்சிஷன்,
என்னது இதுக்காக இந்த உடன்படிக்கை உட்படும்படியாக. சோ கிறிஸ்துவை முதல்ல சரியா புரிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரே இனத்தார் வர்றத சந்தோஷப்பட்டு அவங்க ஏற்றுக்கொண்டிருந்திருப்பாங்க. பட் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க, புற இனத்தார் சந்தோஷமா வர்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலா அவங்க தடுக்கிறாங்க. சோ அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவங்க என்ன என்ன பண்றாங்க, அவங்க அவங்க வந்து கிரியைகள்னாலே அதை அடைய தேடுகிறார்கள். சோ அந்த ஒர்க்ஸ்ன்றதுக்கும் நம்ம மீனிங்க சரியா புரிஞ்சுக்கணும். சோ அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா, இதான் அவருடைய ஸ்ட்ரேஞ்ச் பிளான். என்ன பண்ணாரு, ஒரு கல்ல சியோன்ல வைக்கிறாரு. என்ன கல்? இடறுவதற்கான கல். அந்த கல், அந்த நமக்கு தெரியும், அது ஏற்கனவே நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஏசாயால அது இருக்குது. ஏசாயா 28 16வது வசனத்துல அதை நம்ம வாசிக்கிறோம். அதை கூட ஒருக்கா வாசிருங்களா வேகமா. ஏசாயா 28:16. ஆதலால் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லுமா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். சோ ஆனா வந்து பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களால விசுவாசிக்க முடியல. அதான் அவங்க மீனிங். விசுவாசிக்க முடியல. இந்த கல்லை ஏன் விசுவாசிக்க முடியல? இதுக்குள்ளே நம்ம டீப்பா போனோம் அப்படின்னு சொன்னா போய்கிட்டே இருக்கலாம். இதே ஒரு பெரிய ஒரு செய்தி, ஒரு பெரிய ஒரு ஸ்டடி. ஏன் அவங்களால விசுவாசிக்க முடியல? The point is, அவங்களால விசுவாசிக்க முடியாம போனதற்கான காரணம், அவங்க ஏன் அந்த கல்ல இடர்னாங்க, ஸ்டோன்ல இடர்னாங்க. ஆண்டவர் சியோன்ல வச்சாரு ஒரு கல்ல. என்ன கல்ல அப்படின்னு சொன்னா, எல்லாரும் வந்து சேருகிற அந்த கல்லை அவர் அங்க வைத்தாரு. ஆனா அந்த கல்ல அவங்க தள்ளி விட்டாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. தேவன் மூளைக்கு தலைக்கல்லாக்கின கல்ல ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஒர்க்ஸை விட்டுட்டு அவங்களால வர முடியல. அந்த நேஷனல் ப்ரைடை விட்டுட்டு அவங்களால வர முடியல. அந்த தங்களுடைய ரேஸ பத்தின ப்ரைடை விட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியல. So this is the reason why they rejected Christ and கவர்னன்ல இருந்து அவங்க எங்க போயிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. சோ பவுல் வந்து அவருடைய மனது வியாகுலத்தை அங்க சொல்றாரு. சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, திரும்பவும் சொல்றாரு என்னுடைய ஜெபமே. ஏன்னா பவுல் வந்து ஏன் இதை இப்படி வடிவமைச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம கொஸ்டின் தோணும். ஏதோ அவர் அங்கங்கே இருந்து கோட் பண்ணி எழுதுறாரு அப்படின்றது கிடையாது. அவர் 9ஆம் அதிகாரத்துல சங்கீதம் தான் ஆரம்பிக்கும். சில நேரம் எனக்குள்ள புலம்பி ஆரம்பிப்பாரு, ஏன் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் அதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு 10ஆம் அதிகாரத்துல அவருடைய பிரேயரை சொல்றாரு. என்னோட பிரேயர் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலர் அப்படின்னா அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்ரவேல் தேசம் முழுமையும் அது ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ரட்சிப்புன்ற வேர்டுக்கும் நம்ம மீனிங் கொடுத்து சிந்திக்கணும். அது இந்த பகுதியை, அந்த 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சோ அவங்க எதனால அவங்க வந்து அவங்க கடவுளுக்காக தான் வைராக்கியமா இருக்கிறாங்க. அதான் அவர் சொல்றாரு 2ஆம் வசனத்துல, they were zealous for God. ஆனா அவங்களுடைய வைராக்கியம் வந்து அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. ஏன்னா அவங்களால எதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். சோ அதுக்கு விளக்கத்தை இங்கதான் சொல்றாரு. அவங்களால ஏன் விசுவாசிக்க முடியல அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுயநீதி தேவநீதின்னு அந்த ரைச்சஸ்னஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் காட். அதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அதாவது கடவுளுடைய நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடவுளுடைய நீதி? சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பாவே முதல்ல படிச்சதுனால நான் அதுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பல, ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன். கடவுளுடைய நீதி, அந்த நீதி என்னது? அதுதான் அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியல, நம்பிக்கை வைக்க முடியவில்லை. அது ஏன்னா அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய அந்த அவர்தான் அவருடைய கவர்னன்ட்டுக்கு உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு மேல அவங்களால நம்பிக்கை வைக்க முடியல. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கடவுளத்திலிருந்து வந்த அந்த நீதிக்கு பதிலாக அதுக்கு தங்களையே ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக, அதுபடி என்னது 4ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. என்ன சொல்லியிருக்கு வாசிங்க 4ஆம் வசனத்துல. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அதான் இன்ட்ரோடக்ஷன்ல கொஞ்சம் சொன்னேன். டீலோஸ் இஸ் தி எண்ட். டீலோஸுக்கு ஃபுல்ஃபில்மென்ட்ன்ற அர்த்தமும் உண்டு. சோ அவர்தான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். சோ நியாயப்பிரமாணம் அப்ப எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? எதுக்காக ஆண்டவர் வந்து
நியாயப்பிரமாணத்தை அப்படிதான் கொடுக்குறாரு. அது இன்னைக்கு வந்து அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னா ஆண்டவர் தானே இதெல்லாம் கொடுத்துருக்காரு, அப்ப எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சோ தேவனுடைய திட்டம் அது என்னது? இட் இஸ் வினோதமானது, விகற்பமானது, ஸ்ட்ரேஞ்ச். என்ன திட்டம் அது? இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஆஹ் இத நீங்க சுருக்கமா சொல்லிடுறேன். ஆண்டவருடைய திட்டம் என்ன? டோராவை கொடுத்து ஆண்டவர் வந்து இஸ்ரவேலர் தெரிந்து கொள்றாரு, அவங்களோட உடன்படிக்கை பண்றாரு, கவனன்ட் ஃபர்ஸ்ட் கவனன்ட பண்றாரு. ஆனா அந்த கவனன்ட்டுக்கு அவங்களால ஃபெய்த்ஃபுல்லா இருக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் கொடுக்குறாரு. கொடுத்து அவங்களுக்கு அந்த கவனன்ட்ல அவங்க ஃபெய்த்ஃபுல்லா இல்ல அப்படின்றத அவங்களுக்கு என்ன செய்யறாரு? புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ எப்படி அவர் பண்ண அந்த அப்போ உலகத்தை ரெஸ்டோர் பண்ணுவேன்னு சொன்ன அவருடைய ப்ராமிஸ அவர் எப்படி அதை அவர் ஃபுல்ஃபில் பண்றாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா ஃபுல்ஃபில் பண்றாரு. அப்ப ஏன் இஸ்ரேல் தேவைப்பட்டாங்க? இஸ்ரேலுடைய தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன? இஸ்ரேல வந்து ஆண்டவர் தெரிந்து கொள்றதுக்கான நோக்கம் என்ன? ஆண்டவர் எதுக்காக அப்படின்னா இஸ்ரேல வந்து சூஸ் பண்றாரு? எதுக்காக அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சூஸ் பண்றாரு? எதுக்கு அவங்கள வந்து கவனண்ட கொடுக்குறாரு? அவங்களுக்கு எதுக்கு டோராவை கொடுக்குறாரு? எதுக்கு அவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தா எப்படி அப்படின்னா இதுதான் ஆண்டோடைய ஸ்ட்ரேஞ்ச் பர்பஸ். இதுதான் அங்க இருந்தே பவுல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்பஸ் என்னது? உலகத்துக்குள்ள வந்த ஈவுல பாவத்தினாலே அல்லது விழுகையினாலே வந்த அந்த ஈவுல டிஃபீட் பண்றதுக்கு சும்மா பண்ண முடியாது. சோ அதான் ஆண்டவர் வந்து சூஸ் பண்ண அந்த நோக்கம். ஆண்டவர் வந்து டிஃபீட் பண்றதுக்கு he needed a என்ன சொல்றது, he needed a people. எதுக்கு இது தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து என்டி ரைட்ஸ் வந்து அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. ஒருவேளை அதுக்கு நல்ல அதை விட நல்ல பொருத்தமான எக்ஸாம்பிள் கூட நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு பாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா, ஒரு வெடிகுண்டு இருக்கு. அத வந்து சப்போஸ் இது ஈவில் இதே மாதிரிதான். ஈவில் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஒரு வெடிகுண்டு மாதிரி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். அதை அப்படியே அதை அழிக்கணும்னு நினைச்சோம்னா இஃப் யூ வாண்ட் டு டிஸ்ட்ராய் இட், அது கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதை அழிக்கணும் அப்படின்னா அதை அப்படியே அழிச்சா அது என்ன செஞ்சிடும்? எல்லாத்தையும் அதுக்குள்ள போறவங்க பக்கத்துல போறவங்க எல்லாத்தையும் அது வெடிச்சுட்டு தான் அழியும். அப்போ அதை என்ன பண்ணணும்? அந்த நீங்க உங்களுக்கு நமக்கு கேள்வி பழக்கமா பண்றது அந்த பாம்பு என்ன பண்ணுவாங்க? அதை வந்து அதனுடைய வீரியத்தை அல்லது இல்லாம ஆக்குறதுக்கு அதை எடுத்துட்டு போய் யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அதை அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா வெடிக்க வச்சு அதை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்குவாங்க. ஸோ காட் டிட் த சேம் வித். ஸோ சின்னுக்கும் ஈவிலுக்கும் வர வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட இஸ்ரவேல் மூலமாக அந்த பாம்பை வந்து இது பண்ற ஸ்குவாடு மாதிரி அதை அவங்களை எடுக்க வச்சு அவங்கள அந்த அக்கிரமத்தை வந்து வர வச்சு இயேசு கிறிஸ்துவ அவர்களில் அவங்களுடைய வம்சத்துல வர வச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வந்து அதை டிஃபீட் பண்றாரு. ஸோ இது வந்து ஆண்டவருடைய ஸ்ட்ரேஞ்ச் பிளான், ஸ்ட்ரேஞ்ச் பர்பஸ். அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆண்டவர் கொடுத்த வாக்கு திட்டங்கள், ஆண்டவர் கொடுத்த திட்டங்கள் எல்லாம் எதுக்காக நம்மள வந்து நம்ம மூலமா பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் நமக்கு கீழ்ப்படுத்தவும் நமக்கு அடக்கவும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா ஈவில அடக்கணும், சின்ன அடக்கணும், மக்களை எல்லாரையும் விடுவிக்கணும். ஸோ திஸ் இஸ் காட் ஸ்ட்ரேஞ்ச் பர்பஸ் ஃபார் இஸ்ரேல். ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்பஸ அவருக்கு அவங்க மூலமா நிறைவேற்றுறதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுக்கிறார். ஆனா நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து அதனாலதான் ஜீசஸ் இஸ் த எண்ட், இஸ் த எண்ட், டீலோஸ், அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட். இப்ப அதை முடிச்சாச்சு, அந்த தோராவோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு. சோ இப்ப எல்லாருக்கும் அந்த பிளெஸிங் போய் சேர வேண்டியது காலம் வந்தாச்சு. பட் இப்ப அவங்க என்ன பண்றாங்க? இன்னும் தோராவை பிடிச்சுட்டே இருக்கும் பொழுதுதான் பவுல் சொல்றாரு இடறுவதற்கான கல்லிலே அவங்க என்ன பண்ணாங்க? இடர்னாங்க. தங்களுடைய சொந்த
they want to establish their own righteousness. உங்களுடைய சொந்த நீதியை, சுயநீதியை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கதான் அந்த சுயநீதி அப்படின்றது இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்கிட்ட நீங்க அதை இருக்கிறத நீங்க பாக்க மேபி உலகத்துல எல்லாத்தையும் இருக்கு. இஸ்ரவேலரை மட்டும் நம்ம பிளேம் பண்ண முடியாது. இஸ்ரவேல் என்ன அப்படின்னா நம்ம இப்படி சொல்லும்போது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இஸ்ரேல் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் த ஹோல் வேர்ல்டு தான். ஸோ எல்லாத்தையும் இது இருக்குது. எல்லாருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நான் தான் அப்படின்ற அந்த செல்ஃப் இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்னது, கடவுள் உடன்படிக்கை பண்ணதுனால அந்த உடன்படிக்கை நோக்கம் என்ன, தோராவுடைய நோக்கம் என்ன, தோராவுடைய நோக்கம் என்ன, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது நோக்கம் என்ன, உன் தேவநாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, பிறனிலும் அன்பு கூறு. சோ இதுதான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். சோ they couldn't understand that. அதை புரிந்து கொள்ள முடியாம நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை அவங்க என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜா நினைக்கிறாங்க. அத அந்த ஒகேஷனை அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பணியை தவறாக அவங்க என்ன பண்றாங்க, புரிந்து கொள்ளுகிறார்கள். சரி, ஓகே. சோ அடுத்தது பவுல் எதுக்கு நேரா கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா திரும்பவும் அவங்களுக்கு, ஏன்னா இந்த யூதர்களை அவர் அட்ரஸ் பண்ணி எழுதுறதுனால இந்த அதிகாரத்தை கூட நான் முடிச்சிடலாம். சோ தட் ஏன்னா இது ஆக்சுவலா ஒரே நாள்ல முடிக்க வேண்டிய டாபிக். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை அவாய்ட் பண்ணலாம். சோ அதனால கொஞ்சம் வேகமாகவே நான் இதை சொல்லி முடிக்கிறேன். மொத்தத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா அதை அவர் அங்க சொல்றாரு. அடுத்து நேரம் எங்க போறாரு அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன 5ஆம் வசனத்துல இருக்குது. ரைச்சியஸ்னஸ் தட் இஸ் பை த லா. அது என்ன, நீங்க அப்படி அதை எப்படி வாசிக்கணும்னா கடவுளுடைய கவர்னன்ட் ஜஸ்டிஸ், நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இருக்கிற கடவுளுடைய கவர்னன்ட் ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னா இவைகளை செய்கிற மனுஷன் இவைகள்னாலே பிழைப்பான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உபாகமத்துக்கு நீங்க நம்ம திருப்பணும். உபாகமம் இந்த நியாயப்பிரமாணத்தை நான் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதாவது நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் இதை சொல்றாரு. சோ நாங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னா எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு, சரி எதுக்காக பவுல் இதெல்லாம் கொண்டு வராரு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணம் மோசையால கொடுக்கப்பட்ட, எஸ்பெஷலி மோசையால கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய மேன்மை பாராட்டுதல், இயேசு விசுவாசிக்க முடியாமல் போனதுக்கு காரணமே என்னதுதான் அப்படின்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணம் தான். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நியாயப்பிரமாணத்தையே அவங்களுக்கு எடுத்து கோட் பண்றாரு. சோ எடுத்துக்கோங்க 30ஆம் அதிகாரம் 12-13 அது இருக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா பவுல் ரொம்ப ஆழமா எப்படி நியாயப்பிரமாணத்திலேயே அது மறைந்திருக்கிறது அப்படின்றத அவர் எடுத்து காண்பிக்கிறாரு. சோ இப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசை என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா மோசை மூலமா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவநாய கர்த்தரத்தில் உன் முழு இதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் அதை வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்துல இருந்தே வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் பொழுது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. 14 கூட நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஓகே, போதும். பவுலுங்க என்ன சொல்ல கொண்டு வராரு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ நியாயப்பிரமாணத்துல மோசே நியாயப்பிரமாணத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதை செய்கிற மனுஷன் இவைகள்னாலே பிழைப்பான் அப்படின்றத சொல்றாரு. ஆனா
விசுவாசம் என்ன சொல்லுது? நல்லா கவனிச்சுக்கோங்க. விசுவாசம் என்ன சொல்லுது 6ஆம் வசனத்துல அப்படின்னா, இந்த கேள்வியை நீ எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுது. என்ன கேள்வி? ஆஹ் யாரு பரலோகத்துக்கு போவா? எதுக்கு? கிறிஸ்துவ கொண்டு வர்றதுக்கு? அல்லது எங்க சமுத்திரம்ன்ற வேர்டு, இப்ப நம்ம அந்த வேர்ட் ஸ்டடிக்குலாம் போனோம்னா அது ஒரு தனி டாபிக்கா போயிடும். ஏன்னா நம்ம சமுத்திரம் அப்படின்றது அப்கோர்ஸ் நமக்கு நிறைய நேரம் ஏன்னா ஏன் அங்க வந்து சமுத்திரம்னு யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது அந்த மோசே காலத்துல உள்ள அந்த காலத்துல உள்ள மக்களை பொறுத்த வரைக்கும் சி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ் எதை மீன் பண்ணும் அப்படின்னு சொன்னா, மீன்ஸ் ஒரு பக்கம் சின்றது வந்து மக்கள் கூட்டங்களை குறிக்கும். என்ன சொல்றது, ஜனங்களை, பீப்புள்ல குறிக்கும். இன்னொரு பக்கம் சீல் அப்படின்றது டீப், ஆழம், சி, சமுத்திரம் அப்படின்றது டெத்தை குறிக்கும். டெத். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் வரும். என்ன வரும்னா, சமுத்திரமும் தண்ணியில் உள்ள மரித்தோரையும் உபவித்தது அப்படின்னு நம்ம என்ன நினைப்போம், கடல்ல செத்தவங்க எல்லாம் ஆண்டவர் வந்து கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அது மீனிங் கிடையாது. வெளிப்படுத்தல சமுத்திரம் வந்து ஒப்புவித்தது அப்படின்றது. சி அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேர்டு பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து டெத்துக்கு ஒரு ஏதா மாறிடுச்சு, ஒரு மெட்டஃபாரா மாறிடுச்சு சி அப்படின்றது, சமுத்திரம் அப்படின்றது. சோ அதுதான் பவுலுங்க அந்த என்னது செப்டுவாஜின்ட பேஸ் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டீப்புக்கு யார் போவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மேபி இதோட நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு இதை சரியா புரிஞ்சுக்கிறது அவசியம். நான் அவசரப்பட்டேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நம்ம சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமலே நம்ம போறதுக்கு ஆஹ் ஆயிடும். இந்த சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திலே இது இருக்குது. மோசேவோடைய நியாயப்பிரமாணத்திலே இந்த நீதியை பத்தி சொல்லி இருக்குது. எந்த நீதியை குறித்து? விசுவாசத்தினால் ஆகும் நீதியை குறித்து நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினால் ஆகும் நீதின்னு சொல்லிட்டு அவரு எதை கோட் பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு மோசே சொன்ன வார்த்தைகளை குறிப்பிடுறாரு. அப்படின்னா நியாயப்பிரமாணத்திலேயே என்ன சொல்லியிருக்குன்னு கொண்டு வராரு அப்படின்னா, விசுவாசத்தை பத்தி சொல்லி இருக்குது. நான் வந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எங்க போனோம், எங்க எப்படி போவேன், அதானே? சோ ஹவு ஐ வில் என்ன பண்ணுவேன், என்ன தமிழ்ல எப்படி வருது, ஹவு ஐ வில் அசன்ட் இல்லையா? நியாயப்பிரமாணத்தை ஆஹ் ஆஹ் அதை செய்யும் போட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார்? சோ வானம் இங்க வந்து ஹெவனை பத்தி சொல்லல, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பட் ஆண்டவருடைய அந்த ஆஹ் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுதே பவுல் சாரி மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, வானத்துக்கு ஏறி எங்களுக்கு அதை கொண்டு வர்றவன் யார்? சோ அந்த நியாயப்பிரமாணத்துக்கு வேர்டுல அந்த நியாயப்பிரமாணம் அங்க இருக்கு இல்லையா? சோ நல்லா கவனிச்சு பாருங்க. பவுல் பர்பஸா அந்த நியாயப்பிரமாணம் அங்க இருக்கிற வேர்ட்ல இங்க என்ன யூஸ் பண்றாரு? கிரைஸ்ட்னு யூஸ் பண்றாரு. கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணபடி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? சோ இது எல்லாமே மோசே என்ன வேர்டு சொல்லியிருக்காரு? சமுத்திரத்துக்கு யார் போவான்னு சொல்லி லாவை பத்தி சொல்லியிருக்காரு. பட் பவுலுங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லா இருக்கிற இடத்துல பவுல் கிரைஸ்ட் அப்படின்ற டேர்ம் அவர் யூஸ் பண்றாரு. எதுக்காக அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அத இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. சோ என்ன வார்த்தை அது? ஃபெய்த் வேர்ட் தட், விசுவாசத்தின் வார்த்தை அப்படின்னு உடனே இன்னைக்கு நிறைய பேர் அதை என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பாசிட்டிவா பேசுறது, விசுவாசமா அது எனக்கு நல்லது நடக்கும், எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்றதுலாம் சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். பட் வேர்ட் தட் பிரிங்ஸ் ஃபெய்த், அது என்ன வேர்டு? அதுதான் அதுல உள்ள காஸ்பல்ல உள்ள ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஏன் எல்லாராலையும் இந்த இந்த இயேசு விசுவாசிக்க முடியவில்ல? ஏன் எல்லாராலையும் இந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட முடியவில்லை? ஏன் இது வந்து இஸ்ரவேலரை குறித்து மட்டும் பவுலுங்க டீல் பண்றாரு, இஸ்ரவேலரால நிறைய பேரால அவங்களால விட்டு ஏன் வர முடியல அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்களுடைய முக்கியமான விஷயம் அவங்களுடைய டோரா, அவங்களுடைய நேஷனல் ப்ரைடு. அவங்களால அதை விட்டுட்டு
அல்லது தங்களுடைய கிரியைகளை குறித்த அந்த ஒர்க்ஸ குறித்த அந்த மேன்மை பாராட்டுதலை விட்டுட்டு அவங்களால இதை விசுவாசிக்க முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு செலக்டட் பீப்புள், நாங்க ஒரு தனி மக்கள், தனி கூட்டம், தனி தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்ற அந்த இதுல இருந்து அவங்களால என்ன பண்ண முடியல, வெளியில வர முடியல. ஏன் கிறிஸ்துவ அவங்களால விசுவாசிக்க முடியல? அவங்க அவங்க பிகாஸ் நிறைய நேரம் நமக்கும் தோணும், ஏன் நம்மளால நம்ம நிறைய பேருக்கு சொல்றோம் ஆண்டவரை பத்தி, அது நம்மள நிறைய பேர் பாக்குறாங்க, கிறிஸ்டியன் இன்ஃபுளுன்ஸ் எல்லாருக்கும் இருந்திருக்கு. இப்ப கூட நான் சொன்னேன், டாடா ஃபேமிலியில கூட வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஏன் அவங்க எல்லாம் கிறிஸ்டியன்ஸா மாறல? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா, தட் இஸ் என்னது தெரியுமா? அந்த இதுல வந்து 16ஆம் வருஷத்துலயும் பவுல் அததான் சொல்றாரு. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் என்ன செய்யல, கீழ்ப்படியவில்லை. ஆஹ் எல்லாரும் கேட்கலையா? எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் எல்லாரும் என்ன பண்ணல, எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்கோர்ஸ் பவுல் இங்க இஸ்ரேலரை பத்தி சொன்னாலும், ஸ்பெசிபிக்கா ஒரு இஸ்ரேலை பத்தி டீல் பண்ணாலும், இந்த இயேசுவை பத்தின இந்த செய்திய நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா 9ஆம் வசனத்துல சொல்றது மாதிரி, 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிற மாதிரி, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசத்தில் ரட்சிக்கப்படுவாய். சோ நீ இந்த கவர்னன்ட்டுக்குள்ள உட்படுறதுக்கு 10ஆம் வசனத்துல தான் சொல்லியிருக்குது. நீ அந்த நீதிக்கு உட்படுறதுக்கு, அந்த கடவுளுடைய ஜஸ்டிஸுக்கு நீ உட்படுறதுக்கு, அந்த நீதின்ற வேர்டுக்கு சரியான அர்த்தம் கவர்னன்ட் ஜஸ்டிஸ். சோ கடவுளுடைய அந்த நீதிக்கு, அந்த நீதிக்கு உட்படுறதுக்கு நீ என்ன செய்யணும்? இருதயத்திலே விசுவாசிக்கணும். ரட்சிப்புண்டாக வாயில என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். இந்த ரட்சிப்பு அப்படின்றது எதை மீன் பண்ணுது? அந்த அதுல 2 டிஃபரெண்ட் மீனிங்ஸ்ல வருதுன்றதெல்லாம் நான் அடுத்த வாரம் சொல்றேன், இன்னைக்கு டைம் இல்லை. ஆனா 11ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை, இதுவும் அகைன் எல்லாமே பைபிள் வேர்சஸ், சரி ஓல்ட் டெஸ்டமென்ட் வேர்சஸ் தான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். சோ என்ன அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் கேக்குறாங்க, எல்லாரும் பட் அது ஏன் சிலருக்குள்ள மட்டும்தான் என்ன உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த ஃபெய்த்தை உண்டு பண்ணுது. சோ இது வந்து அகைன் இட் இஸ் அ மிஸ்ட்ரி, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஏன் கடவுள் இன்னைக்கு என்னைய சூஸ் பண்ணியிருக்கிறாரு? எனக்குள்ள மட்டும் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் இதே மெசேஜ கேட்டாங்க, நிறைய பேர் இதே என்ன சொல்றது, கிறிஸ்டியானிட்டியோட இன்ஃபுளுன்ஸ பார்த்தாங்க, அதுல நடந்தாங்க, எல்லாம் ஓகே தான். பட் அந்த ஃபெய்த் அப்படின்றது வந்து, நான் சொல்றது என்ன அப்படின்னா, வாயினாலே அறிக்கையிட்டு இதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடுகிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜீசஸ வந்து என்ன பண்றது, அவர் லார்டுன்னு கன்ஃபர்ஸ் பண்றது, இருதயத்துல வந்து என்னது, அவர் நீதி உண்டாக விசுவாசித்து, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இதயத்துல விசுவாசித்து, என்னது கர்த்தராகிய இயேசுவை, யார, லார்ட் ஜீசஸ என்ன பண்றது, கன்ஃபர்ஸ் பண்றது. ஜீசஸ லார்டுன்னு கன்ஃபர்ஸ் பண்றது எல்லாராலையும் முடியவில்லை. அதுக்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய இந்த தோரா மேல உள்ள அந்த பற்று, அந்த பிடி. ஃபெய்த் அவங்களுக்குள்ள வராததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பவுல் சொல்றது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, இவந்தோ நியாயப்பிரமாணமே சொல்லுது, அந்த வார்த்தை உனக்கு சமீபமா வரும்போது, when the word comes close to you, பவுல் சொல்றாரு, நான் அதுதான் நாங்க பிரசங்கிக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி அவர் இதை பத்தி தான் சொல்றாரு. சுவிசேஷத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். சோ வந்து இதோட நான் முடிக்கிறேன். மேபி இது கூட இன்னைக்கு முடியல, டைம் ஆயிடுச்சுனால நான் முடிக்கிறேன். ஆண்டு சித்தமான நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் இதை குறிச்சு இன்னும் டீப்பா நம்ம பார்க்கலாம். சோ தொடர்ந்து நீங்க வந்து இதுல கலந்து கொள்றவங்க முடிஞ்சா நீங்க கலந்து கொள்ளுங்க நேரடியாகவே, இல்லது நீங்க வந்து அதை திரும்ப வாட்ச் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா தொடர்ச்சி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை இதை வந்து ஆக்சுவலா வந்து இந்த 9, 10, 11 3 அதிகாரங்களையும் ஒரே ஸ்ட்ரெச்ல நம்ம முடிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை ஃபோலா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட், இன்டர் ரிலேட்டட். அவங்க கூட பவுல் வந்து எழுதும் போது அதை எப்படி வாசிப்பாங்க அப்படின்னு சொன்னா, இட்ஸ் நாட் லைக் என்னது ஒரு வசனமா நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இல்ல. அவங்க எல்லாம் கூடுவாங்க பவுல் இருந்த நிருபத்தை,
அவங்க அப்படியே கம்ப்ளீட்டா வாசிப்பாங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோல் புக்குமே என்ன அப்படின்னா ஒரு ஒரே ஸ்ட்ரெச்ல சம்திங் தட் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால இதுல அந்த தொடர்ச்சின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு இவைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளையும் ஆஹ் தெளிவான தெளிவை நமக்கு தந்தருவாரா. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இவ்வளவு நேரம் ஆண்டவரே பவுல் ரோமருக்கு எழுதின அந்த கடிதத்தை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, அந்த சிறு கூட்டம் ரோம விசுவாசிகளுக்கு ஆண்டவரே எழுதப்பட்ட இந்த காரியம் பெரிய ஒரு புரட்சியையும் பெரிய ஒரு தேசம் உலக அளவிலான மாற்றத்தையும் உண்டு பண்ணினது. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். இவனை நாங்கள் புரிந்து கொண்டு, கர்த்தாவே, உமக்கு சொந்த ஜனமாயிருந்த இஸ்ரவேல் அவங்க கிருபா பாத்திரம் என்று தங்களை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவங்களையே நீர் தள்ளி விட்டீர். எங்களை ஆண்டவரே உங்களுடைய கவனன்ல உங்களுடைய உடன்படிக்கைக்கு எங்களை உட்படுத்தும்படியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனால் அது பெரிய அந்த பொறுப்பு பெரியது என்பதை நாங்கள் உணர்ந்து, அந்த பொறுப்பு என்ன என்பதை நாங்கள் சரியாய் இந்த வேதத்திலிருந்து புரிந்து அதை செயல்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஏதோ நாங்கள் அவர்களுடைய இடத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று மேன்மை பாராட்டி விட்டு மட்டும் போகிறவர்களாக அல்ல, எங்களை நம்பி ஆண்டவரே விசுவாசத்தினால் உண்டாகிற ஆண்டவரே தோரா அப்சர்வன்ஸ்னால அல்ல, விசுவாசத்தினாலே சுவிசேஷத்தை கேட்கும் போது விசுவாசத்தினாலே உண்டாகிற இந்த நீதியை, இந்த கவர்னன் ஜஸ்டிஸ், இந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்படுகிற இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முன்னேறி செல்ல நீங்க கிருபைத்தாரும், கிறிஸ்தவமும் அதை புரிந்து கொள்ள கிருபைத்தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தித்தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.